பேட்டி தருவது மட்டும்தான் கட்சிப் பணியா என்று பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலர் BL சந்தோஷ் கேள்வி எழுப்பியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சீனியர் தலைவர்கள் தங்களை மட்டுமே முதன்மைப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்றும், சீனியர்கள் தொகுதிகளுக்கு சென்றால் அந்த தொகுதி நிர்வாகிகளை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்றும் அவர் பேசியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் இவ்வாறு அவர் பேசியிருப்பதாக சொல்லப்படுகிறது. தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் பேசிய பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலர் BL சந்தோஷ், பேட்டி தருவது மட்டும்தான் கட்சிப் பணியா என்றும், சீனியர் தலைவர்கள் தங்களை மட்டுமே முதன்மைப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்றும் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சீனியர்கள் தொகுதிகளுக்கு சென்றால் அந்த தொகுதி நிர்வாகிகளை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் பேசிய பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலர் BL சந்தோஷ், பேட்டி தருவது மட்டும்தான் கட்சிப் பணியா என்று பாஜக சீனியர்களை கண்டிக்கும் வகையில் பேசியிருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் சீனியர் தலைவர்கள் தங்களை மட்டுமே முதன்மைப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்றும், சீனியர்கள் தொகுதிகளுக்கு சென்றால் அந்த தொகுதி நிர்வாகிகளை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பாஜக சீனியர்களை இவ்வாறாக BL சந்தோஷ் கண்டித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் பேசிய பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலர் BL சந்தோஷ், பாஜக கூட்டணி ஆட்சி என பரப்புரை செய்யவும் நிர்வாகிகளுக்கு ஒரு அறிவுறுத்தலை வழங்கியதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் கூட்டத்தில் அண்ணாமலை குறித்து விவாதிக்க தடை அவர் விதித்திருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. பேட்டி தருவல் மட்டும்தான் கட்சிப் பணியா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான தகவலும் வெளியாகியிருக்கிறது. அமித்ஷாவின் வியூகத்தையே BL சந்தோஷ் வலியுறுத்துகிறாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. பாஜக சீனியர்களை கண்டிக்கும் வகையில் BL சந்தோஷ் தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் பேசியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சீனியர் தலைவர்கள் தங்களை மட்டுமே முதன்மைப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்றும், சீனியர்கள் தொகுதிகளுக்கு சென்றால் அந்த தொகுதி நிர்வாகிகளை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்றும் அவர் பேசியிருப்பதாக சொல்லப்படுகிறது. தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் கரார் மொழியில் BL சந்தோஷ் பேசியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமித்ஷாவின் வியூகங்களையே அவர் வலியுறுத்துவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் தொகுதி பொறுப்பில் இருந்து விலகிய அண்ணாமலை குறித்து விவாதிக்க அவர் தடை விதித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் பேசிய BL சந்தோஷ், தொகுதி பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகிய அண்ணாமலை குறித்து விவாதிக்க தடை விதித்திருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் தமிழகத்தில் இன்னும் 65 நாட்களுக்குள் தேர்தல் நடக்க வாய்ப்பிருப்பதாகவும் அவர் அந்த கூட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. கூட்டத்தில் பேசிய BL சந்தோஷ் நிர்வாகிகளை எச்சரித்ததாகவும் சொல்லப்படுகிறது. தொகுதி பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் பேசிய பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலர் BL சந்தோஷ், பாஜகவின் சீனியர்களை கடிந்து கொண்டதாகவும் பல்வேறு அறிவுறுத்தல்களை அவர்களுக்கு வழங்கியதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்தோம்.